ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி. இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூஸ் பார்த்துடலாம். ஸோ சாரதாம்மா அகெயின் வந்து காவேரி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணாக இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேச வைக்காத அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஆமாம், நான் விஜய் வந்து மனசார ஏற்றுக்கிட்டு தான் அவருடைய குழந்தைய சுமக்கிறன்றதை சொன்னோன்னே சாரதாம்மா கொஞ்சம் ஷாக் ஆகி கீழே உட்காந்துட்டாங்க ப்ரொமோவில் பார்த்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் காவேரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது எதுவுமே தெரியாமல் எனக்கு வந்து அவர் எக்ஸிபிஷனில் இருக்கும்போது தான் மயக்கடிச்சு விழுந்து அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தேன். பழைய மெமரிஸ் எல்லாமே அவங்க அழகாக சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கும் அது வந்து நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு வந்து தங்கினது, ஸோ சிக்கன் பாக்ஸ் போட்டிருக்கும்போது அவர் வந்து கூட இருந்தார் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து அமைதியாக கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் காலம் தடுத்தக்கூடாது, காவேரி வந்து எப்படியா அந்த பையன்கிட்ட சேர்த்து வச்சுன்னு சொல்லி பாட்டிமா சொல்கிறாங்க. ஸோ பாட்டிமா சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் சாரதாம்மா வந்து மண்டையில் ஓடிட்டே இருக்கேன். அவங்களுக்கு இந்த மாதிரி நான் உங்களை நம்ப நிலை பட் ஆனால் நீ இப்படி இருக்கியே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நான் அவங்க தப்பாக எதுவும் இல்லை, விஜய் நல்லவர், நானும் வந்து அவர் மனசார ஏற்றுக்கிட்டேன். இவ்வளோ நல்ல பையன் வந்து கிடைக்க மாட்டான், இப்படி இருந்தால் யார் விட்டு தருவா விஜயை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கும் பாட்டி எல்லாருக்குமே வந்து புரிஞ்சு கங்கா வந்து இதெல்லாம் மறக்கிற விஷயம் மாதிரி மதுவே வந்து சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு வந்து கங்கா யோசிக்கிறாங்க. இல்லைம்மா, இதெல்லாம் சரியாயிடும்னு நினச்சேன், பட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்ல வேண்டியதாக ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்லி ஃபேஸ் பண்ணாங்க. சாரதாம்மா உடனே குமரன்கிட்ட தம்பி நான் பையன்கிட்ட பேசணுன்னே அவர் உடனே வந்து கூட்டுவாங்க அப்படின்னாங்க. அத்தை நீங்கள் பார்த்து பக்கமாக பேசுங்க, வேறு வழியில் நம்ம விஜய்கிட்ட காவேரி வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி பேசுங்க, பார்த்து பேசுங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் காவேரி போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு. லைன் கிடைக்கல, அதனால் வாய்ஸ் நோட் போடுறாங்க. விஜய், நான் அம்மாக்கிட்ட வந்து ப்ரெக்னன்சியை வந்து சொல்லிட்டேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து உடனே வந்து வீட்டுக்கு வந்துடுங்க, சாரி ஃபோன் எடுக்க முடியல, அம்மா வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்டை வந்து அவங்க ஃபீல் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாரதாம்மா வந்து பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ பக்குவமாக பேச, அவங்ககிட்ட எடுத்துலாம் பேச முடியாது, பொண்ணை கொடுத்தோம் பொறுத்து தான் போகணுன்னு, அதெல்லாம் பொறுத்து போக முடியாது, என் பொண்ணுங்க எங்கே போனாலும் கௌரவமாக வாழணும்னு தான் நான் நினைப்பேன், திடீர்னுலாம் என்னால் மாற்றிக்க முடியாது, நான் சாரதானா இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கும் இருந்தாலும் பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு என் கிளாஸ் எடுக்காதீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் வந்து எனக்கு புரியுதுமா, பட் பார்த்து பேச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கும் உங்கள் காவேரிக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன், போய் கூடு அப்படின்னு சொல்லி கங்காட்ட சொல்கிறாங்க. கங்கா வந்து ஏன் நீயே போய் கூடு அப்படின்னு சொல்லி அதோட சீரியல் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஃபோனை எடுத்துக்க அந்த வாய்ஸ் நோட் கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன், சரிங்களா? ஆஸ் ஆஃப் நோ இதான் ஸ்டோரிங்க, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.